ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நாள் நைட்டே வந்து கொண்டக்கடலை தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் நான் ஒரு குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்து விடுவேன். ஓகேங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ், ஃபன் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கொண்டக்கடலை வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தாதுன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து அந்த வெங்காயம், தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். கறி குழம்பை விடவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அந்த பெரிய வெங்காயம் இருக்குல்லையே, நான் வந்து ஒரு 7-8 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால தான் நான் சேர்க்கல. இப்போ வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் வச்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், புட்டு, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். சரிங்க, அந்த புதினா சேர்த்தோன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான மொத்தமாக வந்து கல்லுப்பு எவ்வளோ தேவைப்படுமோ, உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அதை நான் கல்லுப்பாக சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் வந்து கடலை வேக வைக்கும்போதும் உப்பு எதுவும் சேர்க்கலை. சரிங்களா? குழம்புக்கு தேவையான அளவே மொத்தமாக இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு சேர்க்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்து வதக்குறதுனால தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் இருக்காது. நான் எப்போவுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து வதக்குவேன். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கறி குழம்பு, கொண்டக்கடலை குழம்புலாம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி தூள். ஓகேங்களா? அப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இதை வந்து மறந்துட்டேன் இந்த டைமில், ஆனால் இந்த வீடியோவில் அப்புறமா சேர்த்துருக்கேன். சரிங்களா? அதையும் சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, போதும் இந்த மசாலா சேர்த்தாலே. அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை வந்து தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம்.
இப்போ நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதியம் வைக்கிறேன்னா நைட்டுக்கும் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுப்போம். நான் சொன்னேன் இல்லையா, கரம் மசாலா வந்து நான் அப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன்றது. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு வாட்டி கூட நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. பெருஞ்சீரகம் சோம்பு ரெண்டுமே சொல்லுவாங்க. கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 8 முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும். அதனால் ரொம்ப கட்டியாக இருந்தால் நமக்கு வந்து குழம்பு பத்தாமல் இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சமே கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது இப்போ நம்ம தேங்காய் போட்டு அது கொதித்து வரப்போ நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். சமையல் எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் சமைச்சு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.